ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம கமல் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களா ஒரு கமெண்ட்டை போடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிம்பகேஸ்வரர் கோவில். ஆமாங்க, அது என்ன திரிம்பகேஸ்வரர் கோவில்னு பார்க்குறீங்களா? நாசிக்கில் இருக்குங்க இந்த கோவில், திரிம்பகேஸ்வரர் கோவில். ஒவ்வொரு கோவில்லையுமே சில சிறப்புகள் இருக்கும். அதே வகையில் நாம் அறியாத சிறப்புமிக்க அருள்மிகு திரிம்பகேஸ்வரர் கோவிலில் உள்ள அதிசய நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த மர்மம் என்ன, அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த திரிம்பகேஸ்வரர் கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் இதை ஒன்றா நம்ம நினைக்கிறோம். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலமா அப்படின்னா என்ன? ஜோதிர்லிங்கம்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப உயர்ந்த பகுதியற்ற யதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தத்தை, அதாவது சிவன் ஜோதிமயமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்க. இதனால் சிவன் ஒளியின் வடிவமாக நெருப்பாக தோன்றிய 12 இடயங்களை நம்ம ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் தாங்க இந்த திரிம்பகேஸ்வரரோட ஆலயம். சிவபெருமானுக்கு 64 வடிவங்கள் இருக்கு இல்லையா? அந்த 64 வடிவங்கள் வேறு, இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்தியாவில் மிக நீளமான ஆறான குடநாட்டு கோதாவரி ஆறு தொடங்கக்கூடிய இடத்தில் அமைந்து இந்த கோவில் பிரம்மகிரி, நீலகிரி, கனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இந்த கோவில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரையுமே குறிக்கக்கூடிய 3 லிங்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு கூட சொல்கிறாங்க. நம்ம சிவபுராணத்தின்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு காலத்தில் நீ பெரியவரா நான் பெரியவரான், படைப்பில் யார் உயர்ந்தவர் அப்படின்ற வாக்குவாதம் வந்ததாகவும், அதை சோதிக்கிறதுக்காக சிவன் 3 உலகங்களையும் முடிவில்லாத ஒளியின் தூணாக ஜோதிர்லிங்கமாக தொலைச்சு வெளியேறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விஷ்ணு கீழ் நோக்கிய ஒளியையும் பிரம்மா மேல் நோக்கிய ஒளியையும் கண்டுபிடிக்க செல்லப்பட்டதாகவும், அவங்க 2 பேருடைய முடிவு பிரம்மா அதை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு பொய் சொன்னதாகவும், விஷ்ணு இல்லை என்னால் அந்த ஒளியின் முடிவை காண முடியவில்லை என்று உண்மையை கூறினதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில் நம்ம சிவபெருமான் ஒளியோட 2வது தூணா தோன்றி பூலோக சடங்குகளை பிரம்மாவிற்கு இடமில்லைனோ நித்திய முடியும் வரை விஷ்ணு பூவுலகத்தரலை வழிபடுவார் அப்படிங்கிறோம் பிரம்மாவை சபிச்சிடுறாங்க. பார்த்துக்கங்க, கடவுளுக்குள்ளேயே போட்டி இருக்குது, சாதாரண மனுஷர்களுக்குள்ளே இருக்காதா? பார்த்துக்கங்க. இந்த போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம நல்ல பழக்கவழக்கங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறையில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். வாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2500 உயர மலை மீது கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். கோவிலோட நாற்புறத்துலையும் உயர்ந்த மதில்களோட 4 வாயில்களையும் கொண்டிருக்கு. இந்த கோயில் யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் 3ஆம் பேஷ்வாவாக இருந்த நானா சாஹிப் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கோயிலோட கருவறைக்கு மேலே பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் வாழைப்பூ வடிவில் விமானம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட உச்சியில் தங்க கலசமும் சிவனோட சூலமும் அமைஞ்சிருக்கு. கோவிலோட முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடிய திரிம்பகேஸ்வரர் லிங்கத்தோட ஆவுடையார் மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதோட அந்த லிங்கம் இருக்க வேண்டிய இடத்துல உரல் மாதிரி பள்ளமாக தான் இருக்குது. அந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா 3 மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய 3 லிங்கங்கள் இருக்குது. அதாவது அந்த மும்மூர்த்தி யாரு நமக்கே தெரியும் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன். இவர் விட்ட சாபத்தின் காரணமாக தான் நம்ம பிரம்மாவை வழிபடலைனோ விஷ்ணுவை நம்ம காலங்காலமாக வழிபட்டு வர்றோம்னு இந்த தலப்புராணம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாள்தோறும் இந்த ஆவுடையார் புலி மேலே ஒரு முகம் கொண்ட வெள்ளி கவசமோ அல்லது 3 முகம் கொண்ட கவசமோ சாத்தப்பட்டு வழிபாடு நடத்தப்படுதுங்க. சிறப்பு நாட்களில் மட்டும் 5 முக தங்க கவசமும் அணிவிக்கிறாங்க. சிவபெருமானோட கிரீடம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை காட்டப்படுகிறது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் அப்படிங்கிறதா இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக இருக்குங்க. இந்த கோவிலோட திருக்குளத்தை அமிர்தவர்ஷினி அப்படின்ற பெயரால் சிறப்பித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பில்வ தீர்த்தம், முகுந்தீர்த்தம், விஸ்வநந்தம் அப்படின்னு 3 வகையான தீர்த்த நீர்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க இந்த கோவிலோட மர்மம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலோட சிறப்பும் மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோவிலோட மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தெரிகிறாங்கிறது முதலுடைய. 2வதாக இருக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் எல்லாரும் வியக்கக்கூடிய விதம் சிவபெருமானின் போது எப்பொழுதும் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறதாங்க. ஆமாங்க, ஆனால் இது பார்ப்பவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்த வகையில் அமைஞ்சிருந்தா கூட இந்த நீர் எப்படி வருது அப்படின்றது இதுவரை யாருமே அறிஞ்சிடாத ஒரு மர்மமாகவே இருக்குங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மர்மங்கள். இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி என்னென்ன கோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.